யூஸ்வலி சைனான்னு நம்ம நினைச்சிட்டாலே நமக்கு பிரெயின் வந்து விஷுவலைஸ் பண்ணுறது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. என்ன இருக்குது கிரேட் வால் ஆஃப் சைனாவில்? கிரேட் வால் ஆஃப் சைனாங்கிறது வந்து 13th செஞ்சுரியில் வந்து நார்த்லேருந்து வரக்கூடிய அந்த நொமாடிக் ட்ரைப்ஸுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக கட்டின ஒரு டிஃபென்ஸ் மெட்டீரியல் தான் கிரேட் வால் ஆஃப் சைனா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 இயர்ஸாக கட்டினாங்க. ஈஸ்ட்டில் வந்து பொஹாய்சியில் ஆரம்பித்து வெஸ்ட்டில் வந்து கோபி டெசர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ப்ரொவின்சஸில் 21,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்டில் கட்டினது தான் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. அன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெட்டீரியலாக கட்டின இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா வந்து இன்னைக்கு சைனாவோட மோஸ்ட் பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வந்து இதை விசிட் பண்றாங்க. யூஸ்வலி நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா பார்க்கணும்னா பீஜிங்ல உள்ள படாலிங்கிற ஏரியால போய் பார்ப்போம். ஆனா படாலிங்கை தவிர ஒரு 6 ஏரியா இருக்கு கிரேட் வால் ஆஃப் சைனாவை ஹைக் பண்றதுக்கும் ட்ரெக் பண்றதுக்கும். முட்டியான்யூ, ஷிங்ஷலின், சிமட்டாய், ஹுவாங்ஷன், குபைக்கோ, யூயோங்யாங், இப்படி இந்த 6 பிளேசஸுமே நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனாவை பார்க்குறதுக்கு ஃபென்டாஸ்டிக்கான பிளேசஸ். இதில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். யூஸ்வலி ஒரு ஃபோட்டோஷூட் மட்டும் எடுத்தால் போதுங்கிறவங்க வந்து படாலிங் சூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து கொஞ்சம் நல்ல ஹைக்கிங்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வந்து ஜிங்ஷாலிங்கும் சிமட்டாயும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரேட் வால் ஆஃப் சைனா பிளான் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டோ அதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் போனால் நல்லா இருக்குமோ அதை பிளான் பண்ணி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.